வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இடியை இறக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் மிகையில் எதிர்கட்சிகளுக்கே ஜனநாயகம் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்விகள் நிறையா கேட்டுட்ருக்கும்போது டெய்லி ஒரு கண்டென்ட்டு நமக்கு பிஜேபி தருது. ஏன்னா பிஜேபி உங்களுக்கு தெரியும், நியாய தர்மத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட கட்சி. இன்றைக்கி ஐடி 210 கோடி அபராதம் வைத்திருக்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு. அது மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியினுடைய அனைத்து வங்கி கணக்குகளும் ஃப்ரீஸ். நல்லா நான் யோசனை பாருங்கள். நேற்று நம்ம இதை சொல்லியிருந்தோம். பிஜேபிக்கு மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் உச்சநீதிமன்றம் கெடு கொடுத்துருக்கு. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட எஸ்பிஐ வங்கி யார் யாருக்கு தேர்தல் பத்திரம் மூலமாக எவ்வளோ பணம் போச்சுங்கிறத கொடுக்க சொல்லி. அப்படி சொன்னால் பிஜேபி ஃப்ரீஸ் ஆகிரும். நீங்கள் அவங்க பண்ண அக்குறுமெல்லாம் தெரிஞ்சிடும். இன்றைக்கி திடீர் நடவடிக்கையாக நேற்று இந்த விஷயம் வருது. இன்றைக்கி வங்கி கணக்கை முடக்கியிருக்காங்க காங்கிரஸ் கட்சியோடது. இனிமேல் காங்கிரஸ் கட்சிக்கு யாருமே பணம் கொடுக்க முடியாது. பணம் இருந்தால் தானே செலவு பண்ணுவீங்க எலெக்ஷனில். அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், 210 கோடி கட்டணும். எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த 210 கோடி கட்டுவதற்கான வாய்ப்பே இல்லை. அதில் உள்ள நடைமுறை சிக்கல் என்ன? இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது டெல்லியில் UP சாலை முழுக்க முடங்கி இருக்குது. அவ்வளவு கூட்டம். எந்த ஊபியை வச்சு இவங்க ஆட்சியை பிடிக்கலான்னு கனவு கண்டாங்களோ அந்த ஊபியை இன்றைக்கி ஸ்தம்பிக்கிற அளவுக்கு விவசாயிகள் போராட்டம். அநேகமாக ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் கூட்டம். இது முடியாதுன்னு சொல்கிறாங்க. மோடி, அமித்ஷா அவசர ஆலோசனை, மோடி வந்துட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லா விதமான நியாய தர்மங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நான் நிற்பேன், எனக்கு எதிராக நீ செலவும் பண்ணக்கூடாது, நீ பிரச்சாரமும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இந்தியா கூட்டணி மோசம், எங்கள் மோடியை எதிர்த்து யாரும் இல்லை, ஒன்றுமே இல்லை, 40 சீட்டுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் 40 சீட்டாக மோடி சொல்கிறார். ஏன்னா அவங்கள காசை பிடிங்கிடுவீங்க, அவங்கள பிரச்சாரம் பண்ண விட மாட்டீங்க, உங்கள் கூட்டணியை உடைப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. இப்படி பண்ணிவிட்டு ஜெயிப்பது ஒரு வெற்றியா? மறுபடியும் சொல்கிறோம், வரலாறு திரும்பும். இதை சொல்லிவிட்டு இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இன்றைக்கி என்ன நடந்தது? நீங்கள் தொலைக்காட்சி பார்த்து திடீர்னு ஒரு அதிர்ச்சி. இந்திய வரலாற்றிலேயே ஒரு கட்சியினுடைய அதாவது ஆண்ட கட்சி, ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி, எதிர்கட்சி, இப்படி காங்கிரஸ் எதிர்கட்சியினுடைய வங்கி கணக்கை முடக்குனா இந்தியா மட்டுமில்லை உலக நாடுகளே இதை உற்று நோக்கும். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஃபண்டு இருக்கும், பிஜேபிக்கு ஒரு ஃபண்டு இருக்கும். இன்றைக்கி ஒரே நாளில் ஐடி டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய வங்கி கணக்கை முடக்கிட்டீங்க. அந்த இளைஞர் காங்கிரஸோட வங்கி கணக்கு, மகளிர் காங்கிரஸோட வங்கி கணக்கு, இந்த மகிழா காங்கிரஸோட வங்கி கணக்கு, அப்புறம் காங்கிரஸோட இது எல்லாத்தையுமே முடக்கிட்டீங்கன்னு பொருளாளர் அஜய் மக்கான் வெளிப்படையாக சொல்கிறார். சரி, ஏங்க முடக்கினாங்க? ஏதாவது காரணம் வேணும்லன்னு கேட்டால், 2018 2019 காலகட்டத்தில் இவங்க ஐடி ஃபைல் பண்ணுறதுக்கு, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு 45 நாள் டிலே ஆகிடுச்சான். 45 நாள் காலதாமதம் ஆனதுக்கு, எப்போ? 3 வருஷத்துக்கு முன்னாடி காலதாமதம் ஆனதுக்கு இப்போ ஃபைன் 210 கோடி. நீங்கள் நியாயமாக பாருங்கள். இது தவறு தான். காங்கிரஸ் 45 நாளில் பண்ணது தவறு தான். ஒரு தவறு ஒருத்தர் பண்ணுறாரு, 2 பேர் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு நீங்கள் தண்டனை கொடுத்து இன்னொருக்கு தண்டனையே கொடுக்கலன்னா அது என்ன ஜனநாயகம்? இந்திய ஜனநாயகத்தில் எல்லாரையும் மதிக்கணும். ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா எந்த கட்சியுமே அவ்வளோ யோக்கியமான கட்சின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு தவறுகள் பண்ணியிருப்பாங்க. சரி, தவறுகள் 45 நாள் பண்ணதுக்கு எலெக்ஷன் வரத்துக்கு 1.5 மாதத்துக்கு இன்னும் 80 நாள் இருக்குது. இப்போ 210 கோடி நீங்கள் அபராதம் வச்சிங்கன்னா காங்கிரஸ்காரங்க எப்படிங்க செலவு பண்ணுவாங்க? இப்போ எதிர்கட்சிகள், மற்ற கட்சி இருக்குல்ல, திமுக, மற்ற கட்சிக்கெல்லாம் என்ன யோசிப்பாங்க? ஐயோ, நம்ம ஒழுங்காக ஃபைல் பண்ணிட்டோமா, நம்மளுக்கு ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா எங்கே எடுத்து செலவு பண்ணுவீங்க? ஒவ்வொரு வேட்பாளருக்கும் பிஜேபி 70 கோடி கொடுக்கறதா பிளான். அதாவது அவங்க அஃபீஷியல் கணக்கு, அவங்க நிறையா கொடுப்பாங்க, 70 கோடி. ஏற்கனவே நேற்று உச்சநீதிமன்றம் ஒரே குட்டு தலையில் குட்டுச்சு. இப்போ யோசிக்க முடியல. இப்போ எஸ்பிஐ வங்கி யார்கிட்ட இருக்குது? யார் கண்ட்ரோலு? மத்திய அரசு. எஸ்பிஐ வங்கிக்கு மட்டும்தான் தெரியும் பிஜேபிக்கு யார் பணம் கொடுக்குறா, காங்கிரஸ்க்கு யார் பணம் கொடுக்குறான்னு. இப்போ நேற்று நடந்தது என்ன? எஸ்பிஐ வங்கி தேர்தல் ஆணையத்தில் சொல்லணும் பிஜேபிக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்க, காங்கிரஸுக்கு யார் கொடுத்தாங்க. ஏற்கனவே காங்கிரஸுக்கு கொடுத்தது எஸ்பிஐ வங்கி மூலியமாக மோடிக்கு தெரியும். அவர் என்ன பண்ணிட்டாரு? காங்கிரஸுக்கு பணம் கொடுக்குறியான்னு சொல்லி அவங்க வீட்டில் ரைடு. இனிமேல் பணம் கொடுப்பாங்களா? லாக் பண்ணிட்டீங்களா? ஒரு கட்சி இயங்கணும்னா பணம் வேணும். இந்த எம்எல்ஏக்கள் இழுக்கிறது, அமைச்சரை தூக்குறது, இதெல்லாம் பிஜேபி இந்தியா முல்லாக பண்ணிகிட்டு இருக்க வேலை. இந்த கட்டடம் கட்டுறது, மக்களுக்கு நலத்திட்டம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இந்த இவங்களை தூக்குறது, ஆளை தூக்குறது, இதை தூக்குறது, இதே தான் வேலை அவங்களுக்கு தெரியும். இல்லைனா கோயில் கட்டுவாங்க.
அது அவங்க காசுலையும் கட்ட மாட்டாங்க, கவர்மெண்ட் காசில் கூட கட்டினாலும் கட்டுவாங்க. அப்புறம் ஃபாரினில் போய் கோயிலெலாம் திறந்து வைப்பார், இதுதான் அவருடைய வேலை. அப்புறம் இங்கேயெல்லாம் வந்து எல்லா கோயிலுக்கும் போவார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு காங்கிரஸுடைய வங்கி கணக்கு முடக்குவதன் வழியாக ஜனநாயகத்தில் ஒரு பெரிய இடியை இறக்கியிருக்கிறது பிஜேபி. இது எப்படி வந்து காங்கிரஸ் எதிர்கொள்ள போகுதுன்னு தெரியல. நியாயமாக தேர்தல் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வேலையில் பிஜேபி ஈடுபட்டு இருக்கா இல்லையா? முதல்ல கருத்து கணிப்பில் இவங்களே ஒரு ஆளை செட் பண்ணி கருத்து கணிப்பு எடுத்துட்டாங்க. 300 சீட்டு பிஜேபி. அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க? பிஜேபி தான் வரும், காங்கிரஸ். இப்படி ஒரு பேச்சை ஏற்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்க? ஒரு கருத்து கணிப்பை நடத்துவாங்க. யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு எல்லா இடத்துலையும் இவங்களே விளம்பரம் போட்டு காங்கிரஸ் ஒன்றும் இல்லை, காங்கிரஸ் ஒன்றும் இல்லைங்கிற இமேஜை ஏற்படுத்துவாங்க. இந்த நாடாளுமன்றத்தில் 4 பேர் போய் போகொண்டு வீசினாங்களே, அதை பற்றி அதாவது இது வரைக்கும் ஏதாவது தகவல் தெரியுதா? ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க? பிஜேபி இந்திரா காந்தி மோசம், நேரு மோசம், எப்போ பழைய காலத்து இன்னொரு சொல்ல முடியாது, இன்னொரு 1000 வருஷம் ராஜராஜ சோழன் மோசம், எல்லாத்தையும் சொல்லுவாங்க அவங்க. இப்போ நடந்த இதை பற்றி பேச மாட்டாங்க. இவர்கள் பண்ண எந்த தப்பையும் வெளிவிடாமல் தடுப்பதே பிஜேபியோட கலை. அதை காங்கிரஸும் கோட்டை விட்டுட்டுருக்கு. நம்ம என்ன சொல்கிறது? இன்றைக்கி என்ன நடந்திருக்கு? இன்றைக்கி இப்போ இந்த அஜய் மக்கான் சொன்ன விஷயத்தில் ஒரு விஷயம் மட்டும் நுட்பமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிஜேபி இப்போ வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் முடக்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணும் காங்கிரஸ்? நீங்கள் வந்து 210 கோடி கட்டணும். உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ போகிறீங்க, நீதிமன்றம் என்ன சொல்லும்? என்னங்க ஆச்சுன்னு கேட்கும். ஆமாங்க, இவங்க 45 நாள் வந்து லேட்டாக கட்டினாங்க. இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லும்? ஆமாங்க, தப்பாக தானேங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. 210 கோடி ஒயிட்டில் கட்டணும். அவங்ககிட்ட இருக்கிறதே 500 கோடி தான். அதில் 210 கோடி கட்டிட்டா மிச்சம் 300 கோடி. 300 கோடி வச்சு எலெக்ஷன் எப்படின்னு சந்திப்பீங்க? ஒன்று. ரெண்டாவது விஷயம், இப்போ இது முடிச்சதுன்னா அடுத்த விஷயத்தை அடுத்த ஆண்டுக்கு இவங்க எடுக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஒரு 45 நாள் தள்ளி போனதுக்கு நீங்கள் அப்போயே நடவடிக்கை எடுத்துருக்கணும். நீங்கள் தான் ரொம்ப யோக்கியமான அரசாச்சு. நீங்கள் தான் 10 வருஷமாக ஆட்சியில் இருக்கீங்களே, 10 வருஷமாக தூங்கி எந்திரிச்சு இப்போ தான் தூங்கி எந்திரிச்சிங்களாங்கிற கேள்வி எழுமா இல்லாதாங்க நம்ம கேட்குறோம். 3 வருஷமாக என்னங்க பண்ணிகிட்டு இருந்தீங்க? இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய இடத்துல ஐடி டிபார்ட்மெண்ட், இன்னும் இதில் அண்ணாமலை சொல்கிறாரு, அமித்ஷாலாம் ஐடி டிபார்ட்மெண்ட்டு தேர்தல் ஆணையம்லாம் நடுநிலையான அமைப்பு, அது வந்து கரெக்டாக பண்ணுவாங்க. எது பிஜேபியில் இருக்கவங்களை யாரையும் பண்ணாதவங்களாம் ரொம்ப யோக்கியம், மற்ற கட்சிக்காரங்களை மட்டும் பண்ணுவாங்க. காங்கிரஸ் மறுபடியும் சொல்கிறோம், இந்தியா கூட்டணியை ஒரு இடியை இறக்கியிருக்காங்க. இது நேற்றே ஒரு இடி இறக்கிச்சு உச்சநீதிமன்றம் பிஜேபி இப்போ இன்னொரு இடி இறக்குறாங்க. பிஜேபி எதையும் பண்ணுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். இப்போ என்ன நடக்கும்? மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி இந்த 210 கோடியை கட்டுவதற்கு காங்கிரஸ் என்ன செய்ய போகுது? அதற்கு இப்போ ஆலோசனை பண்ணுவாங்களா? விவசாயிகள் மேட்ரு, ராகுல் காந்தி யாத்திரை எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு இப்போ எந்த மேட்ரு நிற்கும்? காங்கிரஸ் கட்சியோட வங்கி கணக்கை வந்து முடக்கிட்டாங்கப்பா. இது வந்து பொதுமக்கள் மத்தியில் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லும்? இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கை சொல்லும். எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் சொல்லி தான் ஆகணும் சொல்லுவாங்க. பிஜேபி என்ன சொல்லும்? நாங்கள் கரெக்டாக தானேங்க பண்ணிகிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஐடிக்கு என்னங்க சம்பந்தம், நீங்கள் ஃபைன் கட்டணும் அப்படிங்கும். உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரியுது. இப்போ பிஜேபி அவங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணால் காங்கிரஸை ஒன்றுமே இல்லாத ஆக்கிறதற்கான வேலைகளை கரெக்டாக பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தை போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இன்னொரு திருப்பம். இந்த விஷயம் ஏன் இப்போ எடுக்கிறாங்க கையில்? காங்கிரஸில் பணத்தை வந்து முடக்கிட்டாங்க. ஒன்று, இப்போ காங்கிரஸ் அந்த கோட்டு கீட்டுங்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவில் இன்னொரு பக்கம் ஊபியிலையும் நம்ம இதை நோக்கி இன்றைக்கி முன்னடைப்பு. பிஜேபி ஊபியில் வந்து இன்றைக்கி வந்து பெரும்பாலும் வெற்றி பெறும் அப்படிங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் பெரிய லெவலில் போராட்டத்தை எடுத்துட்டாங்க. இந்த போராட்டத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ அந்த சாலை முழுக்க ஒரே இது இன்னும் 50 சங்கங்கள் உள்ள நுழைய போகுது. ஞாயிற்றுக்கிழமை பேச்சுவார்த்தையில் தீர்வு காணேன்னா 50 சங்கங்கள். உளவுத்துறை ரிப்போர்ட் என்ன? அங்கே நம்ம ஏற்கனவே சொன்ன ஜாட் மகா கட்பந்தன் அவங்க என்ன சொல்கிறாங்க? ஜாட் மகா பஞ்சாயத் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஜெயந்த் சௌத்ரி நீங்கள் போனதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ இந்த இவர் சொல்லிட்டாரு, அந்த தலைவர் என்ன சொன்னார்? பிஜேபி பாகிஸ்தான் மாதிரி எங்களை பார்க்குறாங்க, பிஜேபி பாகிஸ்தான் மாதிரி எங்களை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டார். இது எந்த விதமான விளைவுகளை ஏற்படுத்தும்னா, நீங்கள் டெல்லியில் உட்காந்துட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டீங்க. நீங்கள் யூபியில் போய் இனிமேல் ஜாட் மகா பஞ்சாயத்தில் நுழையவே கூட அங்கே சொல்லிட்டாங்க. ஜெயந்த் சௌத்ரிலாம் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார் அங்கே இருக்கவர். இது இந்த வரக்கூடிய எலெக்ஷன் விவசாயிகளாக பிஜேபிக்கான போராட்டம்ட்டார். யோகி என்ன பண்ணுவார்? 12 டிஸ்ட்ரிக்டில் உள்ளே போக முடியாதான். 12 டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் யோகி உள்ளேயே போக முடியாது. நீங்கள் விவசாயிகள் அந்தளவுக்கு கொந்தளிச்சு போயிருக்காங்க. சரி, எல்லோரும் நினைக்கிற மாதிரி ஏங்க இது இவ்வளோ தூரம் பண்ணிகிட்டு இருக்காங்களே, போன இந்த கிராஃபில் தலையங்கம் எழுதியிருந்த மாதிரி தான், ஏன் இவங்க வந்து பிஜேபி தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்களே, ஏன் இதை இவங்களுக்கு இப்போதைக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ண வேண்டியதானே? இப்போ ஜாக்டோஜியை முதலமைச்சரை பார்த்து தள்ளி போட்டாங்களா, அந்த மாதிரி இந்த பிரச்சனையை தள்ளி போடலாமே, பிஜேபிக்கு தெரியாதா? ஊபி, பீகார், பஞ்சாப்,
மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் இத்தனை மாநிலங்களில் வந்து ஓட்டு போயிருமே. ஏன் பிஜேபி அசால்ட்டாக இருக்குன்னா 2 விஷயம். ஒன்று, பிஜேபி தலைமை இந்த அளவுக்கு போகும்னு நினைக்கல. ஒன்று. இன்னொன்று, யோகி, அங்கே இருக்கக்கூடிய மோடி இவர்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை. 2. இன்னொன்று, இவர்களுக்கு மற்ற வேலையை பார்க்கவே நேரம் இருக்குது, இதில் பார்க்க நேரம் இல்லை. இப்போ என்ன நடந்தது? அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன சொல்லுது? இல்லைங்க, ஜாட்டின மக்கள் ஒட்டு மொத்தமாக போன தடவை பிஜேபிக்கு ஓட்டு போட்டுட்ருக்கோம், தானாக காங்கிரஸ்க்கு வராங்க. இது காங்கிரஸ் எடுத்த முயற்சினா இல்லை, தானாக வராங்க. இதுதான் காங்கிரஸ் குரலுக்கு. இப்போ தானாக காங்கிரஸ்க்கு வரும்போது என்ன பண்ணும் பிஜேபி மறுபடியும் சொல்கிறோம், பிஜேபி தேர்தல் அரசியலில் சூப்பரான கட்சி. அவங்க என்ன பண்ணுறாங்க, 16 பேர் ஊபியில் வந்து அகிலேஷ் யாதவ் போட்டிருக்காரு. அந்த 16 பேர் லிஸ்ட் எடுக்கிறாங்க, யார் யார் என்னென்ன கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டியில் இவர் ஒருத்தரை நிற்க வைக்கிறது. அந்த கம்யூனிட்டியில் 16 பேரை போட்டிருக்காருல யூபியில், அந்த 16 பேர் யாரை போட்டாரோ அவருக்கு வேண்டியப்பட்ட கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தரை அங்கே நிற்க வைக்கிறது சுயேட்சையாக, இவங்களே பணம் கொடுத்து. அப்போ அவருக்கு போகிற ஓட்டு புரியுதா? பிஜேபி ஈஸியாக ஜெயிக்கும். இதுதான் உங்களுடைய தந்திரம். இப்போ என்ன ட்விஸ்ட் ஆச்சுன்னா, ஜாட்டின மக்கள் மொத்தமாக இவங்களை புறக்கணித்தா, ஜாட்டின மக்கள், அப்புறம் வந்து இஸ்லாமிய மக்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாதவர்கள் ஒட்டு மொத்தமாக போகிறாங்க. 12 தொகுதியில் நுழையவே முடியாதான். நீங்கள் உள்ளே போனாதானுங்க ஓட்டே கேட்பீங்க, நுழையவே முடியாதான். இப்போ மறுபடியும் இந்த பிரச்சனை முடிஞ்சாலும் உள்ளே போக முடியாது. ஏன்னா பிரச்சனை முடியறதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி சொல்லிட்டார்ல, விவசாயிகள் நாங்கள் வந்தோம்னா இந்த விஷயத்தை பண்ணுவோம், இப்போ நீங்கள் பண்ணாலும் ஓட்டு விழுவாது. அப்போ சொல்லிட்டாங்க, ஏங்க நம்ம பண்ணாலும் ஓட்டு விழுவாது, இதை வேறு மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த பஞ்சாயத்து எடுத்துகிட்டு இருக்குது. இப்போதைக்கு முடிவதற்கான வாய்ப்பு இல்லை. இது ஒரு பக்கம். 2வது பக்கம், இப்போ காங்கிரஸ் என்ன சொல்லும்? இப்போ வெளியில் பார்க்குற மக்கள், ஓட்டு போடுற மக்கள் என்ன பண்ணுவாங்க? தேர்தல் நன்கொடை பேச ஆரம்பிச்சிட்டாங்களா மக்கள்? சாதாரண மக்கள்கிட்ட போகும். இனிமேல் தேர்தல் நன்கொடையில் பிஜேபிக்கு நிறையா பணம் வந்துருச்சான். யார் கொடுத்தா? அப்போ அம்பானி அதானிலாம் நிறையா பணம் கொடுத்துருக்காங்கப்பா, காங்கிரஸுக்கு கொடுக்கவே இல்லையே. இந்த பிரச்சாரம் வேகமாக போகுமா? அதை இவங்க ஒழுங்காக பண்ணல, இருந்தாலும் போகும். 1. 2வது விஷயம் என்ன போகும்? காங்கிரஸோட வங்கி கணக்கை முடக்கிட்டு, இது கண்டிப்பாக போகுங்க. காங்கிரஸோடைய வங்கி கணக்கை முடக்கிட்டாங்களாம், பணம் எடுக்க முடியாதான். காங்கிரஸோட வங்கி கணக்கை முடக்கிட்டாங்களாம், பணம் எடுக்க முடியாதான். ஏன்பா? லேட்டாக கட்டிட்டாங்க. லேட்டாக கட்டினதுக்காப்பா முடக்குனாங்க. பிஜேபி என்னப்பா பண்ணிச்சு? பிஜேபி ஏகப்பட்ட பேர், நிறைய பேர் பணம் கொடுத்துருக்காங்கப்பா. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? மனசாட்சி உள்ள எல்லாருக்கும் தெரியும், உச்சநீதிமன்றத்துக்கும் தெரியும், இது பழிவாங்கும் நடவடிக்கை. ஆனால் இதில் காங்கிரஸ் மாட்டிக்கிச்சு. இது ஓரளவுக்கு, ஏன்னா இன்னும் நமக்கு அந்த உறுதியான 45 நாள் தெரில. 45 நாள் இல்லாமல் பிஜேபி முடக்கியிருக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் பிஜேபி நியாய தர்மத்தெல்லாம் பார்க்காத கட்சி, அது கூட சொல்லலாம். ஏன்னா இந்த ரஜினி படத்தில் சொல்லுவாங்கள்ல, கையெழுத்து போடுவாங்கள்ல, ஏன்னா இந்த பக்கம் கையெழுத்து மாறி இருக்குது, இந்த பக்கம் கையெழுத்து போடுறது கீழே இறங்கி இருக்குது, இது செல்லாது. பிஜேபி சொல்லணும், ஏன்னா அதிகாரம் இருக்குது, செல்லாது. எதை வேணாலும் பிஜேபி பேசுவோம். இன்றைக்கி இந்த ராமலிங்கம் பிஜேபியில் இருக்க ஒரு நம்ம தமிழ்நாடு என்ன சொல்கிறாரு? அதிமுக கூட்டணிக்கு வந்து ரெட்டலையில் நிற்கக்கூடாதான், தாமரையில் நிற்கணும். அப்படி எவ்வளவு ஆணவமான பேச்சு! ரெட்டலையில் நிற்கக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்ககிட்ட தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு ஆணவ பேச்சு இல்லை. மறுபடியும் சொல்கிறோம், இதை பார்த்துட்டு இருக்க யாராக வேணா, எந்த கட்சி வேணா இருங்க, ஒரு விஷயம் மட்டும், ஒரு ஆள் ஒரு கட்சி அப்படிங்கிறது யாருக்குமே நல்லதில்லை. ஒரு ஆள் முடிவு எடுக்கணும்னா ஜனநாயகம் இல்லைங்க. இதனுடைய ஆபத்து தெரியாது. அடுத்து பிஜேபி வந்தால் நீங்கள் அதிமுக விட்டுருங்க, எந்த கட்சியுமே இருக்காது. இப்போயே இவ்வளோ பண்ணுறவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க? அவங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள். அப்பட்டமாக தெரியுதுங்க. நேற்று பண்ணி இன்றைக்கி பண்ணுறீங்கன்னா என்னங்க, இன்னொரு 70 நாள் இருக்குது, என்ன வேணால் பண்ணுவாங்க. நீங்கள் அதாவது மார்ச் மாதம் எலெக்ஷன் டிக்ளேர் பண்ண போகிறாங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரே விஷயம் நான் கேட்குறோம். காங்கிரஸில் என்ன சொன்னீங்க? காங்கிரஸில் வந்து ஒரு சீட்டு கூட வராது, இந்தியா கூட்டணி போச்சுன்னு முதல்ல சொல்கிறதே உங்கள் அச்சம். ஒன்று. இன்னொன்று, அவங்கள ஃப்ரீயாகவே இருக்க விடணும்ல, அதை விட்றதில்ல. ராகுல் காந்தி யாத்திரை போயிட்டு இருக்கும்போது தடுக்கிறீங்க, அவரை ஜெயிலில் போடுவாங்கிறீங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருங்க. இப்போ அவங்களுடைய ஃபண்டே நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா, உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது, ஃபண்ட் இருக்குது, நீங்கள் எலெக்ஷனில் நிற்பீங்க சார். காங்கிரஸ்காரன் 2 பேருக்கு நேரடியான போட்டி வேணும்ல. ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்க ஒருத்தனை வந்து சண்டை கூப்பிட்றீங்க. 10 நாள் பட்னி கடந்த ஒருத்தனை சண்டை கொடுத்தீங்கன்னா யாருங்க ஜெயிப்பா? இது ஜனநாயகமா? அது ஆனாலும் ஜெயிப்பாங்க. மறுபடியும் சொல்கிறோம், ஒவ்வொரு விஷயமும் எதிர் விசை கண்டிப்பாக உண்டுங்க. நீங்கள் வேணால் மறுபடியும் வரலாறை நீங்கள் பாருங்கள். வரலாறு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் அதுதான். நான் தானுங்கிற அகங்காரம் யாருமே எனக்கு இணையாக இல்லைன்னு எல்லாத்தையும் நீங்கள் அடிச்சுட்டு வரலாறு நினைப்பீங்க. பெரிய ஒரு ஆப்பு ஒன்று பின்னாடி காத்திருக்கும். இது உலக வரலாறு சொன்னது. மறுபடியும் அதை தான் சொல்கிறோம். ஒரு நியாய தர்மமே இல்லாமல் நீங்கள் வந்து சின்ன விஷயத்துக்கெல்லாம் மாட்டீங்க. அப்போ பிஜேபி பண்ண எவ்வளோ தப்பு! குஜராத்தில் வந்து இன்றைக்கி நடக்கக்கூடியது, குஜராத் அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய கோர்ட்டே தவறாக வந்து எங்களுக்கு சில ஆவணங்களை அனுப்பி அந்த பில்கிஸ் பானு வழக்கில் விடுதலை பண்ணாங்கன்னு சொல்லலை. குஜராத் அரசாங்கத்தை கொட்டு வைக்கல. குஜராத் அரசை நீங்கள் தான் ஆண்டுட்டு இருக்கீங்க, வெக்கமாக இல்லை? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இன்றைக்கி இது அமித்ஷா இன்றைக்கி சொல்கிறாரு, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். மணிப்பூரில் ஒரு எஸ்பி ஆஃபீஸை எரிஞ்சிருக்கீங்க, உங்கள் கவர்மெண்ட்டுங்க. இதுக்கெல்லாம் வைக்கி தலை குனிக்கணுங்க. இன்டர்நெட் சேவையை முடக்கியிருக்கீங்க. ஹரியானா யார் ஆண்டுட்டு இருக்கா?
யூபியில் யார் ஆண்டுட்டு இருக்கா சொல்லுங்கள், யார் ஆண்டுட்டு இருக்கா? நீங்கள் தானே ஆண்டுட்டு இருக்கீங்க, நீங்கள் தானே தேனாரும் பாலாரும் ஓடுங்கிறீங்க. பஞ்சாப் ஏற்கனவே ஆம் ஆத்மி முடிச்சிட்டாங்க உங்களை. இப்போ ஹரியானா அதுவும் உங்கள்கிட்ட கைவிட்டு போச்சு. யூபியில் ஏற்கனவே விவசாயிகள் போராட்டம், மத்திய பிரதேசத்தில் விவசாயிகள் போராட்டம் முடிஞ்சா நீங்கள் 5 ஸ்டேட் நம்பி இருக்கீங்க. ஏற்கனவே நிதிஷ்குமார் வந்து அங்கே ரொம்ப கெட்ட பேராகி இருக்கிறதும் போச்சு, முடிஞ்சா. மம்தாவை இதில் பார்த்துக்குவாங்க மகாராஷ்டிராவில், இந்த பக்கம் சரத்பவார் உத்தவ் தாக்கரே பார்த்துக்குவாங்க. நீங்கள் யாரை வச்சு நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க? எந்த கட்சி ஜெயிக்க போகிறீங்க? தமிழ்நாட்டில் ஜெயிக்க போகிறீங்களா, கேரளாவில் ஜெயிக்க போகிறீங்களா, கர்நாடகத்தில் ஜெயிக்க போகிறீங்களா, ஆந்திராவில் ஜெயிக்க போகிறீங்களா, தெலுங்கானாவில் ஜெயிக்க போகிறீங்க, எந்த ஸ்டேட்டில் ஜெயிக்க போகிறீங்க? ஒரிசாவில் ஜெயிக்க போகிறீங்களா? எல்லா ஸ்டேட் அவுட்டு. மொத்தமாக நம்ம சொல்கிறோமே, இவர்கள் தேவையில்லாமல் கரண்ட் மாதிரி தேவையில்லாமல் தொட்டு 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 மக்களுக்கு ஒரு எரிச்சல் வந்துடும். என்னடா இப்போ எல்லா விஷயத்தையும் நீங்கள் யோசனை பாருங்கள். இன்றைக்கி வெளியில் இப்போ மக்கள் என்ன பேசுவாங்க? தேர்தல் பத்திரத்தில் பிஜேபிக்கு பணம் வந்துருச்சு, நேற்று இஷ்யூ. இன்றைக்கி என்ன இஷ்யூ? காங்கிரஸோடைய வங்கி கணக்கு முடக்கம். தொடர்ந்து ஏன் இப்போ காங்கிரஸையே நோண்டிட்டு இருக்காங்க? கேட்பாங்களே, கேட்க நீங்கள் தான், உங்களுக்கு தான் காங்கிரஸ் ஒன்றுமே இல்லைங்கிறீங்க. ஏன் காங்கிரஸ் அவ்வளோ பயப்படுறீங்க? தொடர்ந்து நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி நடந்த பிஜேபி இந்த அளவுக்கு பண்ணுறம்போது எந்த எல்லைக்கும் இவர்கள் செல்வார்கள். நாளைக்கு காங்கிரஸ் வேட்பாளர் நிறுத்தினா அவர்களை கடத்தக்கூட தயங்க மாட்டார்கள். இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தால் அதான் நம்ம சொல்ல தோணுது. ஜனநாயகத்தில் நீதித்துறை சாதாரண மனிதன் கடைசி கட்ட நம்பிக்கை நல்ல தீர்ப்பு, இதுக்கும் நல்ல தீர்ப்பு கொடுக்கும். பிஜேபி இப்போ வந்து 3ஆம் தேதிக்குள்ளே தெரிஞ்சு போயிடும் பிஜேபி யார் யார் பணம் கொடுத்தான். அதை மறக்கடிக்கிறதுக்கான வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. இது காங்கிரஸ்க்கு ஒரு மெட்டீரியல். காங்கிரஸ்காரங்க சும்மா தூங்கிட்டு இருந்தால் கூட தட்டி எழுப்புவாங்க. இப்போ எல்லாம் காங்கிரஸ்காரங்க போராட்டம் பண்ணுவாங்கள்ல, சும்மா இருந்த காங்கிரஸை எழுப்பி விட்டு, எப்பா நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம், வேலை செய்யுங்க, நம்மளை வேலை செய்ய வச்சு தோக்க போகிறது பிஜேபி. மறுபடியும் சொல்கிறோம், ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. பிஜேபிக்கான இறங்கு முகம் ஏற்கனவே தொடங்கி விட்டது. ஒவ்வொரு நாள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் வேணால் பாருங்கள், தொடர்ந்து இது நடக்குதான்னு பாருங்கள். நிறைய பேர் சொல்கிறாங்க அண்மை தகவல் எங்களால் முடிஞ்சவங்க நிறையா கொடுத்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.